லிஸ்திராவில் பவுல் கல்லெறியப்பட்டு காயப்பட்ட பிறகு தெர்பை அவருக்கு ஒரு அடைக்கலமாகவும் இளைப்பாறுதல் தரும் இடமாகவும் அமைந்தது. தெர்பை என்றால் சூறைச் செடி என்று அர்த்தம். இன்று தெர்பை துருக்கியின் கெர்டிஹியூயுக் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பவுலின் முக்கிய பயணத்தோழரான காயு தெர்பை ஊரைச் சேர்ந்தவர். பவுல் சென்ற கலாத்திய நகரங்களில் தெர்பை தனித்துவமானது, ஏனெனில் இங்கு எந்த உபத்திரவமும் நடந்ததாக வேதம் குறிப்பிடவில்லை. பவுலின் முதல் மிஷனரி பயணத்தின் எல்லை தெர்பை ஆகும். தெர்பையிலிருந்து பவுல் அந்தியோகியாவுக்கு செல்ல கிழக்கே சிலிசியன் கேட்ஸ் கணவாய் வழியாக செல்வதே மிக எளிய மற்றும் பாதுகாப்பான குறுகிய வழியாகும். ஆனால் பவுலும் பர்னபாவும் தங்களை கொல்ல முயன்ற அதே லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா வழியாக திரும்பிச் சென்றார்கள். இது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். தப்பியோடிய இடங்களுக்கே மீண்டும் வந்து சீஷர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார்கள். பவுல் தெர்பைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் கலாத்திய சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகளை ஸ்தாபித்திருக்க முடியாது.